டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வெற்றி வியூகத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு தேர்தலுடைய வெற்றி பணிகளை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடங்கியிருக்கிறது. முதல் கூட்டமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி மண்டல கூட்டங்கள் நடைபெறும். இன்றைக்கு 9ஆம் தேதி அன்று ஆகஸ்ட் புரட்சி நாளை தேர்ந்தெடுத்து வெற்றி நாளாக கருதி தமாகவினுடைய டெல்டா பகுதியினுடைய இளைஞர் அணியினுடைய தேர்தல் வியூக ஆலோசனை கூட்டம் வெற்றிகரமாக நடந்தது. 100% இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய மூத்த முன்னணி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அதேபோல வருகின்ற 14ஆம் தேதி அன்று மதுரையிலே மதுரை மண்டலத்துடைய இளைஞரணியினுடைய ஆலோசனை கூட்டம் தேர்தல் வெற்றிக்கான கூட்டம் நடைபெறும். இந்த மாதம் 17ஆம் தேதி அன்று கோவையிலே மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனாருடைய பிறந்த தின விழாவை விவசாய தினமாக எல்லா வருடமும் கொண்டாடுகிறோம். கோவை மண்டலத்தில் விவசாயிகளை அழைத்து அவருடைய குறைகளை தீர்க்கின்ற நாளாக அந்த நாளை நாங்கள் அனுசரிக்க இருக்கிறோம். மேலும் 24ஆம் தேதி சென்னை மண்டலத்தினுடைய இளைஞர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறவிருக்கிறது. 28ஆம் தேதி அன்று காலையிலே ராமநாதபுரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் ஆலோசனை கூட்டமாக தொண்டர்களை சந்திக்கிறேன். அன்று மாலை தென்காசியிலே தொண்டர்கள் சந்திப்பு நடைபெறுகிறது. 30ஆம் தேதி அன்று சென்னையிலே எல்லா வருடமும் தொடர்ந்து அனுசரிப்பது போல மக்கள் தலைவர் மூப்பனாருடைய மறைவு தினத்தை அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் தினமாக அனுசரிக்கிறோம். 31ஆம் தேதி அன்று இந்த மாதம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் தொண்டர் சந்திப்பு நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதத்தில் முதல் வாரம் இந்தியாவுடைய துணை ஜனாதிபதியோட தேர்தல் நடைபெறுகிறது. அது சம்பந்தமாக நான் டெல்லியில் இருக்கக்கூடிய கட்டாயத்தின் அடிப்படையில் அதற்கு பிறகு மாத இறுதிக்குள் தமாகவினுடைய 4 மண்டலத்திலே ஒவ்வொரு மண்டலத்தையும் 2ஆக பிரித்து ரெவென்யூ மாவட்டங்களுடைய கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டங்கள் எல்லாம் செப்டம்பர் 30 அக்டோபர் 30 வரை நடைபெறும். நவம்பர் டிசம்பர் மாதத்தில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை எதிர்த்து 4 மண்டலத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெறும். தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே இது போன்ற பயண திட்டத்தை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையிலே இன்றிலிருந்து தமாகவினுடைய தேர்தல் வெற்றி வியூகத்தின் அடிப்படையிலே நடைபெறும் கூட்டங்கள் தொடங்கியிருக்கிறது. எங்களுடைய நோக்கம் வலிமையான பாரதத்திற்கு துணை சேர்க்கும் வகையிலே வளமான தமிழகம் தேவை. அதற்கு மத்திய ஆட்சிக்கு ஒத்த கருத்துடைய நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். காரணம்,
திமுகவை பொறுத்தவரையிலே மத்திய அரசை எதிர்கட்சியாக பார்க்காமல் எதிரி கட்சியாக பார்க்கிறது தேர்தல் கண்ணோட்டத்திலே. அதன் அடிப்படையிலேயே செயல்படுகின்ற காரணத்தினால் பல திட்டங்கள் தமிழகத்திற்கு இவர்களால் பெற்றுத்தர முடியவில்லை. இந்த நிலை மாற வேண்டும். கண்மூடித்தனமாக மத்திய அரசை குறை சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எனவே தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசோடு ஒத்த கருத்துடைய நல்லாட்சி தேவை. அதன் அடிப்படையிலே 100% நம்மால் தமிழகத்திற்கு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை ஏற்படுத்தி தர முடியும். இந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்தே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மக்களை தொடர்ந்து சந்திக்கும். வளமான தமிழகம், எளிமையான பாரதம் என்ற அடிப்படையிலே எங்களுடைய கூட்டங்கள் நடைபெறும். இன்றைக்கு இளைஞர் அணியினுடைய கூட்டத்திலே பல்வேறு துறையை சார்ந்த மிக மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்களுடைய நகலை பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்கிறோம். அதை நாளை வசூலிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பீகார் தேர்தலில் பீகாரில் நடைபெற உள்ள தேர்தலில் போலி வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டு இருக்கு. அதை வச்சு பார்க்குறீங்க? இந்திய தேர்தல் ஆணையம் அந்த குற்றச்சாட்டை வைக்கவில்லை. தோல்வி பயத்தின் காரணமாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது எதிர்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. தொடர்ந்து இந்தியாவிலே நடைபெற்ற தேர்தல்களிலே இந்தி கூட்டணி பல இடங்களிலே தோற்றுக்கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் மத்திய மாநில அரசுகள் ஒத்த கருத்தோடு இருந்தால்தான் வளர்ச்சிக்கு அடித்தளம் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையிலே வாக்களிக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களிலே இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தேர்தல் வரும் சில மாதங்களுக்கு முன்பே தேர்தல் ஜுரம் காரணமாக ஒரு பொய்யை பல முறை சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று நினைத்து கொண்டு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் பொய்யான குற்றச்சாட்டை பரப்ப நினைக்கிறார்கள். நியாயமாக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மேலும் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணிகளும், இந்தி கூட்டணி, பாராளுமன்றத்தை புறக்கணிப்பது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தை நடத்த விடாமல் கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்துவது ஜனநாயகத்துக்கு உகந்தது அல்ல. மக்கள் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற முதல் தேர்தல் பீகார் தேர்தலிலேயே தக்க பாடம் கற்பிப்பார்கள் என்று குறிப்பிட விரும்புகிறேன். திருமாவளவன் எம்ஜிஆர் அவர்கள் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. திராவிடத்தில் பார்ப்பனியத்தை புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இந்த இரண்டு மாபெரும் தலைவர்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்தவர்கள். அவர்கள் ஜாதி, மதம், மொழி இவைகளுக்கு அப்பாற்பட்டு மறைந்தும் மறையாமல் மக்கள் மனதிலே நிற்பவர்கள். பெருந்தலைவர் காமராஜரை போ என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். அதுபோல யாராவது கருத்து கூறியிருந்தால் அது தவறு என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. வறுமை இல்லாத நாடு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. வறுமை இல்லாத ஒரே நாடு வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெருமிதமாக பேசியிருக்காரு. நீங்கள்
இன்றைக்கு இந்தியா தான் உலகிலேயே அதிக பாப்புலேஷன், மக்கள் தொகை அதிகம் கொண்ட நாடு. 140க்கு மேலே போயிட்டோம் இல்லையா? இந்த 140 கோடி மக்கள் கொண்ட இந்தியாவை மத்திய அரசு மாநில அரசுகளோடு இணைந்து மத்திய அரசு பல்வேறு மிக சிறப்பான வியூகங்களை அமைத்து கோவிட் காலங்களிலே இந்தியாவிலே வறுமைக்காக யாரும் கையேந்தாத நிலையை ஏற்படுத்தியது. 80 கோடி மக்களுக்கு இலவசமாக இன்றும் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறது. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு உணவுப் பொருட்களை நாம் உதவிகரமாக கொடுத்தோம். அந்த நாடுகளிலெல்லாம் பெட்ரோலுக்கும் ப்ரொவிஷனுக்கும் மக்கள் கியூவிலே நின்று கொண்டு இருந்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இன்னும் பெருமையாக கூற வேண்டுமென்றால் வெறும் 10 கோடி 15 கோடி 20 கோடி கொண்ட நாடுகளெல்லாம் இந்தியாவை ஒப்பிடும்போது வளர்ந்த நாடுகளாக வல்லரசுகளாக செயல்பட்டு கொண்டிருந்தது. அத்தகைய நாடுகள் கூட கோவிடில் பொருளாதார ரீதியாக தாக்குப்பிடிக்க முடியாமல் இன்னும் நொடித்து போயிருக்கிறது பொருளாதார ரீதியாக. ஆனால் மத்திய அரசு பிரதமர் மோடி தலைமையிலே நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களது தலைமையிலே மிக சிறப்பாக பணியாற்றி இந்தியாவை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் வறுமை இல்லாத நாடாக மட்டுமல்லாமல் வறுமையை குறைத்து கொண்டிருக்கும் நாடாக உலகிலேயே வரும் வருடங்களிலே 3வது மிகப்பெரிய எக்கனாமி பொருளாதார நாடாக உயரக்கூடிய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை தமிழக அரசு அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை விட தென் மாநிலங்களிலே தமிழகம்தான் சட்டம் ஒழுங்கிலே மிக மிக மோசமான மாநிலமாக இருக்கிறது என்பதை நான் மிகுந்த வருத்தத்தோடு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். அதிமுக ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் என்பது எங்களை போன்ற எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு அல்ல. உங்களை போன்ற பத்திரிகை, தொலைக்காட்சியினுடைய முக்கிய செய்தியாக இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழக அரசு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியாது என்பதை நிரூபித்துவிட்டது. மக்கள் அரசினுடைய இயலாமையை புரிந்து கொண்டார்கள். தேர்தலிலே சரியான பாடம் புகட்டுவார்கள். நீங்க கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் சார், மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கை மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையை பார்த்தா ஒரு சில மாற்றங்களை தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் உண்மையாக போய் பெற்றோரிடம் பேசினா தங்களுடைய பிள்ளைகள் அறிவை மென்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும், அதற்கு படிக்கின்ற வயதில் கடினமாக படிக்க வேண்டும், அதன் அடிப்படையில் தாங்கள் சார்ந்திருக்கும் துறையிலே முத்திரை பதிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்குண்டான ஒரு பாடத்திட்டம் தான் மத்திய அரசுடைய பாடத்திட்டம். சுலபமாக படிக்கலாம், யார் வேணாலும் டாக்டர் ஆகிடலாம் நீட் எழுதாமல் அப்படின்னு தமிழக அரசு நினைக்கிறது. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை சாதாரண மக்களே நினைத்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால் புரிந்து கொள்வார்கள். எதையும் கல்வியிலும் அரசியல் தான் புகுத்தணும், வாக்கு வங்கிக்காக தான்
கல்வித்துறையும் இருக்குன்னு நினைச்சிச்சுன்னா வருத்தத்துக்குரிய விஷயம். வடமாநில வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவு சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன தமிழ்நாடு ஆளுங்கட்சிக்கு கூட்டணிக்கு ஏன் வாக்காளர் விஷயத்தில் இவ்வளவு பயம்? உண்மை நிலைக்கு ஏற்றவாறு தான் எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது. எலெக்ஷன் கமிஷன் வந்து நியாயத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறது. நீங்கள் நல்லாட்சி செய்தால் உங்களுக்கு வாக்கு கிடைக்க போகிறது. ஏன் உங்களுக்கு அச்சம், ஏன் பயம்? வட மாநிலம் இங்கே தமிழகத்தில் இருப்பவர்களை சேர்க்கக்கூடிய ஜனநாயகத்திலே உரிமை இருந்தால் அவர்களை யாரும் நீக்க முடியாது இல்லையா? அதற்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. அதனை முறையாக பார்த்து கொள்ளக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது. உங்களுக்கு ஏன் தோல்வி பயத்தில் இந்த சந்தேகம் எல்லாம் வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணிகளும் அகில இந்திய அளவில் ஜெயிக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்காது. தோற்கக்கூடிய மாநிலங்களில் இந்த பிரச்சனை இருக்கின்றால் அது அதிசயமாக இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எங்களது கூட்டணி மேலும் வலுப்பெறும் என்று நம்புகிறது. அதற்குண்டான நேரம் காலம் இன்னும் இருக்கிறது. நேரம் நெருங்கும் போது அதிகாரப்பூர்வமான நிலையை கட்சியினுடைய முதல் கட்சிகள் இணைந்து அறிவிக்கும். தமாக என்றைக்குமே எந்த கூட்டணியில் இருந்தாலும் எடுத்துக்காட்டான கட்சியாகவே இதுவரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமாக வந்து கூட்டணிகளை அதிகம் கூட்டணியிலே சேர்க்கக்கூடிய கட்சி, பிரிக்கக்கூடிய கட்சி அல்ல. பாஜக தமாக உங்களுக்கு முதல்ல வந்து மத்தியிலே என்டிஏ பாஜக, தமிழகத்திலே அதிமுக முதல்ல. அதனால பாஜக, அதிமுக, அதில் தமாக மற்றும் மொத்த குறுத்திய கட்சிகள் எல்லாம் ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுகிறோம். எதிர்கட்சி தலைவர் வந்து இன்றைக்கு தன்னுடைய சுற்றுப்பயணத்தின் மூலம் எடப்பாடியார் நம்பிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய சுற்றுப்பயணத்தில் இருக்கின்ற கொடிகளை பார்த்தாலே தெரியும், எல்லாம் ஓரணியிலே கொடிகள் மிக சிறப்பாக பறந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நன்றி. அன்புமணி தான் தலைவர் அப்படி சொல்லி பொதுக்குழு கூட்டத்தில் வந்து தீர்மானத்தில் நிறைவேற்று. மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் மீதும் மதிப்பிற்குரிய டாக்டர் அன்புமணி அவர்கள் மீதும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிறைய மரியாதை வைத்திருக்கும். நன்றி, வணக்கம். சார் முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து இந்த மீனவர் கைது வந்து வருத்தமளிக்கின்ற ஒன்று. நானும் வந்து பல முறை மத்தியிலே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறேன். 2-3 நாட்களுக்கு முன்பு கூட மீனவர்கள் அதிக அளவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை அரசினுடைய அடாவடித்தனத்திற்கு முடிவு தேவை. மீனவர்கள் அச்சமில்லாமல் கடலுக்கு செல்ல வேண்டும். கடல் கொள்ளையர்கள் மீதும் கண்காணிப்பு தேவை. இதை உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும். இன்னொன்று, தற்போதைய செய்தி வந்து தொடரும் சிவகாசி வெடி விபத்து. இன்று கூட 3 பேர் பலி என்பது வருத்தமாக இருக்கிறது. 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த செய்தி வருவது என்பது அதனுடைய பாதுகாப்பு தன்மையை அரசு அத்துறை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.
எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.